வணக்கம். என்னுடைய முந்தைய வீடியோவில் ஒரு சட்டவிரோத பிரமிட்டிட்ட மல்டிலெவல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் எனது பணத்தை இழந்த மோசமான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். இன்று சந்தை மற்றும் விற்பனை உத்திகளை பற்றி மேலும் ஆழமாக பார்க்க விரும்புகிறேன். இது பாரம்பரிய சந்தைப்படுத்தல், சட்டப்பூர்வமான மல்டிலெவல் மார்க்கெட்டிங் மற்றும் சட்டவிரோத பிரமிட் மல்டிலெவல் மார்க்கெட்டிங்கின் வித்தியாசத்தை விளக்குகிறது. இந்த வீடியோ இந்த கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்கும், நான் இப்போது ஏன் மல்டிலெவல் மார்க்கெட்டிங் வணிகத்தை முழுமையாக எதிர்க்கிறேன் மற்றும் பாரம்பரிய சந்தைப்படுத்தலை ஆதரிக்கிறேன் என்பதற்கான காரணத்தை விளக்குகிறது. பாரம்பரிய சந்தைப்படுத்தல் என்பது பல்வேறு ஊடகங்கள் மூலம் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை விளம்பரப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நிறுவப்பட்ட முறைகளை உள்ளடக்கியது. பாரம்பரிய சந்தைப்படுத்தல் அச்சு ஊடகங்கள், அதாவது செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்கள், ஒளிபரப்பு காட்சிகள், அதாவது தொலைக்காட்சி மற்றும் வானொலி, மற்றும் வெளிப்புற விளம்பரங்களான கூடாரங்கள், பேனர்கள் ஆகியவற்றை பயன்படுத்துகிறது. மேலும் நேரடியாக மின்னஞ்சல் மற்றும் கடைகளில் விளம்பரங்கள் போன்றவையும் அடங்கும். பாரம்பரிய சந்தைப்படுத்தல் முறையில் தயாரிப்புகள் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் இ-காமர்ஸ் தளங்களில் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்படுகின்றன. இந்த செயல்முறை நேர்மையானது. தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் மூலம் மதிப்பை வழங்குவதை மையமாக கொண்டு செயல்படுகிறது. இதில் நேரடி விற்பனை மற்றும் விளம்பரங்களின் அடிப்படையில் வருவாய் கிடைக்கும். வியாபாரிகள் மற்றும் விற்பனையாளர்கள் தயாரிப்பு விற்பனை மற்றும் விளம்பர முயற்சிகளின் அடிப்படையில் பணம் ஈட்டுகிறார்கள். வாடிக்கையாளர் தொடர்பு வழக்கமாக மறைமுகமாகவும் மற்றும் பரிமாற்றமாக இருக்கும். சந்தைப்படுத்தல் செய்திகள் பரவலாக ஒளிபரப்பப்படுகின்றன, மேலும் வாடிக்கையாளர்களின் ஈடுபாடு தயாரிப்பு விளம்பரங்கள் மற்றும் விளம்பரத்தை சுற்றி திரும்புகிறது. பாரம்பரிய சந்தைப்படுத்தலில் விநியோக சங்கிலி மூலப்பொருள் வழங்குபவர்களிடமிருந்து தொடங்குகிறது. பிறகு உற்பத்தியாளர்களுக்கு மூலப்பொருள் வழங்கப்படுகிறது. உற்பத்தியாளர்கள் தங்கள் தயாரிப்பு பொருட்களை உருவாக்கி மொத்த விற்பனையாளர்களிடம் விநியோகிக்கிறார்கள். மொத்த விற்பனையாளர்கள் மொத்தமாக இவற்றை சில்லறை விற்பனையாளர்களிடம் விற்பனை செய்கிறார்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் இந்த தயாரிப்புகளை சில்லறை விற்பனை கடைகள் அல்லது ஆன்லைன் தளங்கள் வழியாக வாங்குகிறார்கள். இந்த தெளிவான விநியோகச் சங்கிலி தயாரிக்கப்பட்ட பொருள் உற்பத்தியாளர்களிடமிருந்து இறுதி வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது. பாரம்பரிய சந்தைப்படுத்தல் முறைகள் பரிசோதிக்கப்பட்டவை. இவை தயாரிப்பு தரத்தை மற்றும் வாடிக்கையாளர் திருப்தியை மையமாக கொண்டு செயல்படுகின்றன. சட்டப்பூர்வமான மல்டிலெவல் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல் என்பது ஒரு நெட்வொர்க் அமைப்பினை பயன்படுத்தி தயாரிப்புகளை விற்பனை செய்து மற்றவர்களை அந்த அமைப்பில் சேர்க்கும் முறையை கொண்டுள்ளது. இது நேரடி விற்பனைக்கான நெட்வொர்க் அமைப்புகளை பயன்படுத்தி தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துகின்றன. விற்பனையாளர்கள் அவர்கள் செய்யும் விற்பனைகளுக்கும் அவர்களுக்கு கீழ் பணிகளில் உள்ள நபர்கள் செய்யும் விற்பனைகளுக்கும் கமிஷன்களை பெறுகிறார்கள். ஆட்கள் சேர்ப்பு விருப்பமானது மற்றும் வருமானத்தை அதிகரிக்க உதவுகிறது. வருமானம் தயாரிப்பு விற்பனையிலிருந்து மற்றும் தனக்கு கீழ் உள்ள பங்குதாரர்களின் விற்பனை கமிஷன்களிலிருந்து கிடைக்கிறது. சட்டப்பூர்வமான மல்டிலெவல் மார்க்கெட்டிங் தன் தயாரிப்புகளின் விற்பனையை முக்கியமான வருமான ஊற்றாக பார்க்கின்றன. வாடிக்கையாளர் தொடர்பு பாரம்பரிய சந்தைப்படுத்தலுடன் ஒப்பிடும்போது மிகவும் தனிப்பட்டது. விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்களுடன் தனிப்பட்ட நட்பை உருவாக்கி தனிப்பட்ட சேவையை வழங்குகிறார்கள். சட்டப்பூர்வமான மல்டிலெவல் மார்க்கெட்டிங் அமைப்புகள் தனிநபர்கள் வருமானம் ஈட்டவும் தொழிலை வளர்க்கவும் வாய்ப்புகளை வழங்குகின்றன. இருப்பினும் அவற்றை சட்டப்படியானதாக வைத்திருப்பதற்கு தயாரிப்பு விற்பனைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். சட்டவிரோத பிரமிட் திட்டங்கள் தங்களை முறையான மல்டிலெவல் மார்க்கெட்டிங்களாக காண்பித்துக் கொண்டு செயல்படுகின்றன, ஆனால் தன்னிச்சையான சட்டவிரோத முறைகளில் செயல்படுகின்றன. இவை சட்டப்பூர்வமான மல்டிலெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிகளிடமிருந்து பெரிதாக மாறுகின்றன. பிரமிட் திட்டங்கள் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக மோசடியான விளம்பர உத்திகளை பயன்படுத்துகின்றன. இவை பெரிதும் தனிப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட விற்பனை உத்திகளை பயன்படுத்துகின்றன. விற்பனை முறையின் கவனம் தயாரிப்பு விற்பனைக்கு பதிலாக ஆள் சேர்ப்பின் மீதே இருக்கிறது. பங்கேற்பாளர்கள் அதிகளவிலான கட்டணங்களை செலுத்தி புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதன் மூலம் பணம் ஈட்டுகிறார்கள். தயாரிப்புகளை விற்பனை செய்வது என்பது முதன்மையான வருமானம் கிடையாது. வருமானம் பெரும்பாலும் புதிய உறுப்பினர்களின் கட்டணங்களிலிருந்து கிடைக்கிறது. இந்த முறை நிலையானது இல்லை. பணம் ஈட்டுவதற்கு தொடர்ந்து புதிய உறுப்பினர்களின் சேர்ப்பு தேவைப்படுகிறது. வாடிக்கையாளர் தொடர்பு பெரும்பாலும் ஆள் சேர்ப்பு மீது மையமாக இருக்கும். உண்மையான தயாரிப்பு பொருட்களின் விற்பனைக்கு மாறாக பங்கேற்பாளர்கள் மற்றவர்களை சேர்க்க ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். சட்டவிரோத பிரமிட் திட்டங்களில் மோசடி பரவலாக உள்ளது. பங்கேற்பாளர்கள் ஆள்சேர்ப்பு மூலம் மட்டுமே பணம் ஈட்ட முடியும். பொதுவாக
இந்த முறையில் அதிக பணம் ஈட்டப்படும் வாய்ப்புகள் மற்றும் பண இழப்பு அபாயம் குறைவாக உள்ளது என்று கூறி மக்களை மூளை செலவை செய்கிறார்கள். இத்திட்டம் தொடர்ந்து ஆள் சேர்ப்பிலேயே கவனம் காட்டுவதால் ஆட்கள் அதிகம் சேர்ந்த பிறகு பணம் ஈட்டல் கடினமாகின்றன. இதன் காரணமாக அதிகமான நபர்கள் பணத்தை இழந்து மிக குறைவானவர்கள் மட்டுமே உயர்நிலையில் பயன்பெறுகிறார்கள். இந்த திட்டங்கள் தனிநபர்களின் நம்பிக்கை மற்றும் நிதிநிலை மூலங்களை சுரண்டவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரமிட் திட்டங்கள் சட்டவிரோதமானவை மற்றும் நெறிமுறையற்றவை. ஆள் சேர்ப்பு எப்பொழுது கடினமாகிறதோ அப்பொழுது பெரும்பாலான பங்கேற்பாளர்கள் நிதி இழப்புகளை சந்திக்கின்றனர். முடிவாக, பாரம்பரிய வணிகம் என்பது வெளிப்படையான தயாரிப்பு பொருட்கள் விற்பனையில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. ஆனால் மற்ற 2 மல்டிலெவல் மார்க்கெட்டிங் முறையும் வித்தியாசமான முறையில் இயங்குகிறது. சட்டப்பூர்வமான மல்டிலெவல் மார்க்கெட்டிங்கள் தயாரிப்பு விற்பனையை மையமாக கொண்டு செயல்பட்டால் உண்மையான வணிக வாய்ப்புகளை வழங்கலாம். ஆனால் அவை அவற்றின் சிக்கலான கட்டமைப்புகள் மற்றும் ஆள் சேர்க்கையை அதிகரித்தல் குறித்து விமர்சிக்கப்படுகின்றன. மாறாக, சட்டவிரோத பிரமிட் திட்டங்கள் முற்றிலும் சுரண்டல் மற்றும் சட்டவிரோதமானவை சேர்க்கையை மட்டுமே மையமாக கொண்டு செயல்பட்டு பெரும் நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கின்றன. இந்தியாவில் சட்டவிரோத பிரமிட் மல்டிலெவல் மார்க்கெட்டிங் திட்டங்களே தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் சட்டப்பூர்வமான மல்டிலெவல் மார்க்கெட்டிங் திட்டங்கள் இன்னும் அனுமதிக்கப்படுகின்றன. எனினும் எனது அனுபவம் மற்றும் ஆய்வின் அடிப்படையில் சட்டப்பூர்வமானவையாக இருந்தாலும் சட்டவிரோதமாக இருந்தாலும் மல்டிலெவல் மார்க்கெட்டிங்களுக்கு நான் முற்றிலும் எதிராக இருக்கிறேன். இந்த 2 வகையான மல்டிலெவல் மார்க்கெட்டிங்களும் பெரும்பாலும் உண்மையான தயாரிப்பு விற்பனைக்கு மாறாக ஆள் சேர்க்கைக்கு முன்னுரிமை அளிக்கின்றன மற்றும் அதிக நிதி ஆபத்துகள் மற்றும் நெறிமுறைகளுக்கான சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன. பாரம்பரிய சந்தைப்படுத்தலுக்கே நான் முழுமையாக ஆதரவு அளிக்கிறேன். இது தெளிவுத்தன்மை, தயாரிப்பு தரம் மற்றும் வாடிக்கையாளர் திருப்திக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. மூலப்பொருள் வழங்குநர்களில் இருந்து வாடிக்கையாளர்களுக்கு செல்லும் பாரம்பரிய விநியோக சங்கிலி ஒரு தெளிவான மற்றும் நேர்மையான பாதையை உறுதி செய்கிறது, உண்மையான வணிக செயல்பாடுகளையும் நுகர்வோரின் நம்பிக்கையையும் ஊக்குவிக்கிறது.